ஹாய் மக்களே வணக்கம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் தான் இருக்கேன். சீப் அண்ட் பெஸ்ட்டாக பொருள் இங்கே கிடைக்கும்டாங்க. அதனால் வாங்க போய் உள்ளே பார்த்துக்கலாம். வாங்க, இப்போ நம்ம வாட்ச் கடைக்கிட்டு இருக்கோம். வாட்ச் என்ன விலை சொல்கிறாங்க என்னன்னு பார்ப்போம். ஒரு 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 நூறுரூவா 150 சொன்னாங்க. வாட்ச் வந்து ஓடுதா ஓடலன்னு தெரில. ஆனால் பக்கத்தில் செல் கடை இது இருக்கும். பேட்டரி வாங்கி நீங்கள் போட்டுக்கிறணும். நிறைய ஐட்டம்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம். வெளியில் வாங்கினா காசு கூட சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பழசு இருக்குது, புதுசு இருக்குது. நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறேன்னு. அடுத்து வாங்க, அப்படியே உள்ளே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, மேட்டு, கால் மிதி போடுற மேட்டு, வீட்டுக்கு போடுறது நல்லா இருந்துச்சு. நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. தென்னை நார்லேயே பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா பெருசாகவும் நல்லா தின்னாகவும் இருந்துச்சு. ஒரு நூறுரூவா 130 சொன்னாங்க. நூறுரூவா இப்படி பேசி இது பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்து போகலாம். பேட்ரி கடை சொன்னீங்களா, அந்த பேட்ரி கடை தான் இது. எலக்ட்ரிக் போய்ட்டுங்கண்ணா. அங்கே எலக்ட்ரிக் ஐட்டமே கிடைக்கும். நீங்கள் தேவைப்படுறத வாங்கிக்கலாம். பேக்கு, ஸ்கூல் பேக்கெலாம் கம்மி தான். அடுத்து சீலிங் ஃபேன்லாம் 1500 தான் சொன்னாங்க. வெளியில் என்ன ரேட்டுன்னு தெரில. இங்கே 1500 புதுசாக தான் இருந்துச்சு. அந்த டேபிள் ஃபேன் மட்டும் கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. ஒரு சில ஐட்டம் பழசாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். கம்மியான ரேட்டுக்கு கொஞ்சம் தரமான பொருள் கிடைக்கும்னா இங்கே கிடைக்கும். பார்த்து நீங்கள் தான் வாங்கிக்கணும். பித்தளை பொருள் எல்லா சாமி ஐட்டமுமே இருந்துச்சு. வாங்கி பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம், வீட்லேயும் வச்சுக்கலாம், அழகு சாதனமாக போதும் வச்சுக்கலாம். வேலை பாருங்கள், ஐயப்பன் சிலை பாருங்கள், முருகன் சிலை, ஏகப்பட்ட சிலை இருந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கத்தி மாதிரி இருக்குல்ல, இந்த மாடல் தான். நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. ஜோடி வந்து 3000 கிட்ட, 2500 2000 சொன்னாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்மளாம் வீட்டில் வாங்கி பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கலாம். முன்னோர்கள் யூஸ் பண்ண கத்தி மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க முடியாது அவ்வளோவா, ரேர் மாதிரி இருந்துச்சு. எடுத்து வெயிட் பார்த்தேன், ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆனால் நல்லா கொஞ்சம் அதிகமாக ரேட்டு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு அது அதிகமாக இருக்க மாதிரி, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்ல குவாலிட்டியான ஐட்டம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து மசாஜர். ஒரு 4-5 வெரைட்டி அதில் உள்ளே இருக்கும். நம்ம எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் மசாஜரு. 700 சொன்னாங்க. எலக்ட்ரிக் ஐட்டம் அங்கே பக்கத்துலேயே இருக்கும். அந்த பித்தளை பொருள் கிட்டலேயே பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறேன்னு. அடுத்து ஷூ. வெளியில் எவ்வளோன்னு தெரில. இங்கே வந்து ஒரு 200 சொன்னாங்க. எந்த ஷூ எடுத்தாலும் 200 சொன்னாங்க. கம்மியாக இருந்துச்சு. 150 200 சொன்னாங்க. இட்லி சட்டி 700 1000 1500. நல்லா வெயிட்டாக தான் இருந்துச்சு அந்த இட்லி சட்டி. ட்ரிம்மரு கம்மியான ரேட்டு தான் பூராமே. எலக்ட்ரிக் இந்த ஹெட்செட்டு எல்லாமே, ப்ளூடூத் ஹெட்செட்டு எல்லாமே இருந்துச்சு. கம்மி தான். ஷூ இங்கே 150 200 சொன்னாங்க. நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு போகிற ஷூலாம் இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக நிறையா வச்சுருந்தாங்க. நான் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே எந்த ஷூ எடுத்தாலும் 100. எந்த செப்பல் எடுத்தாலும் இந்த இடத்துல 100. கரெக்டாக அந்த கார்னரில் இருக்கும் பாலத்துக்கு கீழே. எந்த ஷூ எடுத்தாலுமே 100. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் அடுத்தது போடுற வீடியோ உங்களுக்கு நான் வரும். இந்த காயின்லாம் ரொம்ப பழமையான காயின். கையிலே தயாரித்த காயின்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. போய் பார்த்துங்க.